வெல்கம் டு கதை சொல்லி நவீன். என்னடா துபாய் வந்து நான் வீடியோ போட்டுட்டு இருக்கான்னு பாத்தீங்களா? ஆமா, துபாய் வந்து நம்ம சேவை தொடரும், அதே கருப்பு சட்டையோட தொடரும். சரி, இன்னைக்கு நம்ம கதை சொல்லி நவீன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது ஒரு உண்மை சம்பவம். நான் துபாய் வந்த புதுசுல வந்து என்னன்னா, போன்ல வந்து தமிழ்ல பேசிட்டு போயிட்டு இருந்தேன். பக்கத்துல ஒரு 40 வயசு ஆள் டக்குன்னு வந்து, தம்பி நீங்க தமிழா அப்படின்னு கேட்டாரு. ஆமா அண்ணா தமிழ் தானே, என்னன்னா அப்போ அவர் ஏதோ தமிழாங்களே பார்க்காத மாதிரி, தம்பி உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷமா, அப்போ டீ சாப்பிடலாம் டீ வாங்கி கொடுத்தாரு. கொஞ்ச நேரத்துல பேசிக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு. நான் வேணான்னு சொன்னேன், இருந்தாலும் வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சொன்னாரு, தம்பி எனக்கு இந்த ஊரே அந்த அளவுக்கு பிடிக்கலப்பா, ஊர்லாம் நல்ல ஊர் தான், இருந்தாலும் நம்ம ஊர்ல இருந்துட்டு, அவர் வந்து விழுப்புரம், இருந்தாலும் நம்ம ஊர்ல இருந்துட்டு இங்கெல்லாம் வந்து முடியலப்பா, கடனுக்காக இங்க இருக்கேன்ப்பா, எப்படா கடன் தீரனா இருக்கேன்ப்பா, தீர்ந்தோன்னா போயிடுவோம்ப்பா அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு சொன்னாரு. சரி ஓகே, நான் துபாயில எங்க பார்த்து தமிழ்நாடுங்க இருக்கேன், ஏன் இப்படி எக்ஸைட்மெண்ட் ஆவறீங்க என்னை பார்த்து? அது என்னன்னு தெரியலப்பா, என் ரூம் ஃபுல்லா பாகிஸ்தானி பங்களாதேசி, நான் ஒரு சித்தால வேலை பார்த்துட்டு இருக்கேன், நான் அவ்வளோ திட்டுவானோ ஹிந்திலையும் அரபிலையும், எனக்கு ஒண்ணுமே புரியாது, அப்படி அங்க இருந்துட்டு தமிழ்நாடுங்க பார்த்தாலே எக்ஸைட் ஆயிடும்பா, அதான்ப்பா நான் அப்படி பண்றேன் அப்படின்னாரு. பாவம்ல, எத்தனையோ நண்பர்கள், உங்க நண்பர்களும் சரி நீங்களும் சரி, சொந்த ஊரை விட்டுட்டு குடும்பத்துக்காகவும் பணத்துக்காகவும் துபாயில வந்து வேலை பார்க்குறீங்க. அவங்கள மாதிரி ஆளுங்களாம் இதை வந்து டேக் பண்ணுங்க.